தலைவரே நைட்டு கட்சி மீட்டிங் இருக்குது தலைவரே. ஃபஸ்ட்டு அந்த புரட்சியாளரை மீட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மீட்டிங்கை பற்றி பேசிக்குவோம். டேய், ஹலோ ஐயா, நம்ம ஏரியாவிலேருந்து சாக்கடை தண்ணி வழிஞ்சு வெளியே போகுதுங்கய்யா. கார்பரேஷனில் சொன்ன யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்கய்யா. நீங்கள் கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்லுங்கய்யா. மக்கள் குறை என்றும் தீர்க்கப்படும் தம்பி. தொகுதி மக்கள் தான் என் உயிர், நீங்கள் தான் நான். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க தம்பி. உங்கள் பிரச்சனையை சீக்கிரமாக முடிச்சிட்றேன், சரிங்களா? வச்சிட்றேன். ஓ ஷிட். ஹலோ சார். ஹலோ, நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. நீ எம்எல்ஏட்ட ஒரு 5 நிமிஷம் இன்டர்வியூ எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் உனக்கு அடுத்த 1 வருஷத்துக்கு ப்ரொமோஷன். சரியா? எடுத்துகிட்டு வா. எப்படியாச்சும் பேசி கன்வின்ஸ் பண்ணுவோம். என்ன எம்எல்ஏ கார் இங்கே நிற்கிது? வண்டி எதுவும் பஞ்சரா? நல்லா தானே இருக்கு. வண்டி எதுக்கு இங்கே நிற்கிது? சுற்றி வர யாரையும் காணோம். சவுண்டு பரதேசி நாயே, எந்தடா? ஒரு தடவை சொன்னா உனக்கெல்லாம் புரியாது. ஒட்டச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்களா? ஏண்டா, சாக்கடை கட்டி கொடுத்தா சாக்கடை வாசம் மறந்துடுவீங்க, ரோடு போட்டு கொடுத்தா அதே ரோட்ல கொடி பிடிப்பீங்க. குடும்பத்தையே சீரழிச்சிருவேன். எச்ச பொறுக்கி நாய்ங்களா. அங்க ஒருத்தர் நம்மள வீடியோ எடுத்துட்டு இருக்கானா? குடிக்கணா. டேய், நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவன் சாகணும், வீடியோ டிலீட் ஆகும். சரிங்க தலைவரே. ஜெய். அண்ணா, காலேஜ் முடிஞ்சா போலாமா? ஏன் டென்ஷன் ஆகிங்க? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா உட்கார். போகலாம். அவன மாதிரியே இருக்கு. அவனே தான். டேய் அவன்டா. டேய் வண்டி ஏறா, போலாம். போடா போடா போடா, துரத்திட்டு போடா. டேய் நிறுத்துறா. டேய் அண்ணா, யாரு நீங்களா? நோனோட ஃப்ரெண்டுங்க. ஓடுறா. ஓடா. புடி. புறவனா. ஃபோன் எடுக்காதடா. பெரிய இன்வெஸ்டிகேட் ஜர்னலிஸ்ட் ஒரு வீடியோ எடுக்கிறார். வீடியோ போட தூக்குடா. பெரிய ரிப்போர்ட்டர் பேரு வீடியோ எடுக்கிறார். வீடியோ பாடி. டேய், யாரா அவ கையகைன்னு கத்திட்டு இருக்கா? இந்தா மாப்ள, முடிச்சு விட்டுரு. டேய், என்ன வேணும் பண்ற? தங்கச்சி இது பண்ணிடாதடா. தங்கச்சி அப்ப அவ சாவு பார்த்துட்டு சாகு. ஏய், நீ என்னடா மூக்குல குத்திலான் இருக்க? தான் கையில தான் ராடு இருக்குல்ல, போடுறா அவளை. சாவுடி. தங்கச்சிடா. சாவுடி.
துள்ற. ஏய், முடிச்சா பாரு. முடிச்சு மாப்ள. தங்கச்சிடா. முடிச்சு. அடுத்து நீ. ஏய், இந்த மருந்து எடுத்து வா. தூக்குடா. வாடா. இனிமே நீ பத்திரிகைக்காரர் இல்லை, பைத்தியம். போலாம். ஏய் வாடா. ஒரு கேஸ் முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு கேஸா? ஸோ 2 பேத்துக்குமே உயிர் இருக்குது சார். 10 நிமிஷம் எடுத்துகிட்டு போனால் காப்பாற்றிடலாம். நீங்கள் எதுக்கும் கம்ப்ளீட் ஃபைல் பண்ணிடுங்க. தூக்குங்க. சரி வாங்க போகலாம் வாங்க. ஹலோ சார், நான் டாக்டர் ரிச்சர்ட் பேசுகிறேன். சொல்லுங்கள் டாக்டர். ஆமாம், அந்த அட்டெண்டர் மேட்ரு கேஸ் என்னாச்சு? ஆக்சுவலாக 2 பேருமே சேஃப் சார். பொண்ணு தான் கோமா ஸ்டேஜில் இருக்காங்க. பையனை மனநல காப்பகத்தில் சேர்த்துருக்கோம். மனநல காப்பாம்மா? என்னாச்சு? இனிஷியலாக நான் தான் சார் அவரை ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவருக்கு ஹெவி பிளட் லாஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஆப்ரேஷன் இருந்தனால நான் வெளியூர் போயிட்டேன். என்னோடய ஃப்ரெண்டு டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் வியர்டாக அப்நார்மலாக பிஹேவ் பண்ணனால அவரை மனநல காப்பகத்தில் சேர்த்துருக்கோம். வியர்டாக பிஹேவ் பண்ணானு அதான் நடவு தெரிஞ்சிச்சுல. நான் அவரை விசாரிக்கணும். சரிங்களா? உங்கள் ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது. ஷூர் சார், நான் கோஆப்ரேட் பண்ணுறேன். பார்த்துக்கலாம். சார் கேளுங்க சார். டேனியல், டேனியல். யாரு? நான் தான் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர். அதுக்கு நீ யாரு? உங்கள் அப்பா அம்மாலாம் எங்கே இருக்காங்க? அப்பா அம்மாவா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு என் தங்கச்சி மட்டும்தான். இப்போ அவளும் இல்லை. டேனியல், உன் தங்கச்சி உயிரோட தான் இருக்கா? உண்மையாவா? அப்படியா? ஆமாம் டேனியல், என்னோட கிளினிக்கு தான் வச்சு உன் தங்கச்சிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன். யார்? ஏன் தங்கச்சி உன் கிளினிக்கில்? என் சொந்தம்னு சொல்லிக்க ஒரே ஒருத்தி தான். அது என் உயிர் தங்கச்சி மட்டும்தான். பூப்போல பார்த்துக்கிட்டேன். இப்போ உயிரோடு கூட இல்லாம ஆகிட்டாங்க. தங்கச்சி உயிரோடு இருக்கிறப்ப இவன் பாரு ஒன்று இருக்காடே. எந்த ஒரு கண்டானு சார், இன்டெப்த்தாக அவர் மைண்டில் என்ன இருக்குன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. டேனியல், உன் தங்கச்சி உயிரோடு தான் இருக்கா? செம்ம காமெடி பண்ற நீ. டேய், இவ்வளோ நேரம் நான் கதையா சொல்லிட்டு இருக்கேன். உண்மை சிரிக்கிற? அப்ப என் வாழ்க்கை, என் தங்கச்சி செத்ததெல்லாம் உனக்கு சிரிப்பா இருக்கா? ஒன்னா சார் போகலாம் சார். இவங்கெல்லாம் பேச முடியாது சார். போகலாம் சார். சார் இருங்க சார், இருங்க. ஆமாம், எதை வச்சு நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிற உன் தங்கச்சி செத்துட்டான்னு? என் கண்ணால பார்த்தேன். இல்லை,
எங்களை பார்த்தா நான் லூஸ் பயமா தெரியுதா? அதான் கண்ணால் பார்த்துன்னு சொல்கிறேன்ல. ஏன் அடிச்சாங்க? எதுக்கு அடிச்சாங்க? நீ என்னடா பண்ண? கொஞ்சம் கச்சி என்னடா பண்ணா? சார் நான் பார்த்துட்டேன் சார், முடியல, வரேன் சார். ஓகே சார். போலீஸார் கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டி நெறிமுறைகள். இன்ஸ்பெக்டர் கூப்பிட்றாரு. ஐயா சொல்லுங்கய்யா. யோ ரைட்டர், எம்எல்ஏவா அவங்க அடியாலும் மிஸ்ஸிங்யா. விஷயம் கொஞ்சம் சீரியஸாக போயிட்டுருக்கு. இந்த கேஸை விசாரித்து அப்டேட் பண்ணியா, 2 நாளில் வந்துடுறேன். சரிங்க சரிங்க சரிங்க, நான் பார்த்துறேங்க. சரிங்க அச்சரவா. என் வேலை என்ன வேலையை பார்க்க சொல்கிறாங்க. சரி. சொல்லுங்கள் சார், அவசரமாக மீட் பண்ணணும் நீங்கள். அந்த பைத்தியக்காரனை பார்க்கணும் சார். டானிலையா? அவனை தான் சார். சார் அன்றைக்கி தான் பிரச்சனை ஆச்சுல, அப்புறம் எதுக்கு மறுபடியும்? சார் அவனை ஒரு கேஸ் விஷயமா பார்க்கணும். 2 ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்குது, வேணா நீங்கள் பாருங்கள். இன்றைக்கே பார்க்கணுமா? ஆமாம் சார். விசிட்டர் சாஸ் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு தான் பார்க்க முடியும். ஐயோ. சரி சார், நாளைக்கு மீட் பண்ணலாம் சார். ஓகே. மாட்டினடா டேய், மாட்டினடா. உட்காந்துருக்கான் பாரு, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நான் அக்கல் மேரா. சார் நான் எப்படி பேசணுமோ அப்படி பேசி ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. டேனியல், 11th எங்கே இருந்தீங்க? 11th நைட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? புரியல, சுத்தமாக புரியல. ஓ காட், 11th நைட் எங்கே இருந்த? சார் இவனுக்கெல்லாம் ஒன்று வச்சா தான் சார் புரியும். இவனுக்கெல்லாம் சார் நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல, அவர் அக்யூஸ்டு இல்லை, ஹீஸ் எ பேஷண்ட். ஓகே, நீங்கள் அமைதியாக உட்காருங்க. இவன் ஒருத்தன். எம்எல்ஏ வீட்டுக்கு போனியா? எம்எல்ஏ வீட்டுக்கு? நான் ஆமாம் போனேன். எதுக்கு போன? அது என் மாமா தான் கண்டுபிடிக்கும். மாமா? யார் மாமா? இதோ இவர் தான். யாருக்கு யாரா மாமா? கண்டக்கால் நரம்பா அறுத்து விட்டு வேண்டாம். நான் எதுக்கு எம்எல்ஏ வீட்டுக்கு போனேன்? நீ தானே மாமா கண்டுபிடிக்கணும். ஏன்னா நீ தானே போலீஸு. அப்படியே வாயில குத்துன்னு வச்சுக்க. சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? லிமிட்டை தாண்டி போயிட்டுருக்கீங்க. கேமராலாம் ஆனில் இருக்குது, இங்கே என்ன நடந்தாலும் நான் தான் பொறுப்பு, சரியா? ப்ளீஸ் உட்காருங்க. ஓ சி டேனியல், நீங்கள் மென்டலாக டிஸ்டர்ப்டாக இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தேவை ஒரே ஒரு விஷயந்தான், எம்எல்ஏ வீட்டுக்கு எதுக்கு போனேன்? ஹீ இஸ் மிஸ்ஸிங். சார் எங்கே இருக்கான்னு கேளுங்க சார். இல்லை நீயே ஏதாவது பண்ணிட்டியாடா பைத்தியக்கார பையல. யார் அந்த எம்எல்ஏ? எதுக்கு இப்போ வந்தான்னு தெரில. மண்டை வடிக்குது. இப்போ அந்த எம்எல்ஏ இங்கே இருந்தானா பிரச்சனை இல்லை, அப்படிதானே? லூசு பையல. சார் இதை தானே சார் இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்தோம். சொல்லி சொல்லடா பைத்தியக்கார பையல. எம்எல்ஏ இப்போ இந்தா ஓ எம்எல்ஏ எப்படி சின்னதாக இருக்காங்க. என்ன வெட்டுறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. சார் என்ன சார் இது? இந்த பைத்தியக்காரங்கள இனிமேல் உட்கார முடியாது. எனக்கு தேவை ஃபுட்டேஜ், அது இருக்கு. இனிமேல் நீங்களாச்சு அந்த பைத்தியக்காரனாச்சு. போலாம் சார். காவல்துறை கொடுத்த ஆதாரங்களும் மருத்துவர்கள் கொடுத்த அறிக்கைகளும் வைத்து பார்க்கும்போது டேனியல் மனநிலை பாதிப்பில் உள்ளதாகவும் அந்த பாதிப்பின் உச்சத்திலேயே நடந்த கொலைகள் பண்ணியிருப்பதாகவும் தெளிவாக தெரிகிறது. ஆகையால் டேனியல் செய்த கொலையை குற்றமற்றதாகவும் மேலும் டேனியலுக்கு அரசின் கீழ் பணிபுரியும் மருத்துவர்களால் அவருக்கு உரிய மருத்துவம் அளித்து குணமாக்க வேண்டும் என்றும் இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது.
முதல்ல பார்த்தோன்னே இவன் என் ஃப்ரெண்டு டேனியல் அவன் தங்கச்சின்றதை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் இவங்க 2 பேர்த்துக்கும் என்ன ஆகிருக்குன்றது தெரிஞ்சுக்க தான் நான் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தேன். 2 பேர்த்துக்குமே உயிர் இருக்குது சார். 10 நிமிஷம் எடுத்துகிட்டு போனால் காப்பாற்றிடலாம். நான் நினச்சதை விட டேனியல் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். நம்ம ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆயிடுச்சுன்ற ஒரு கோவம் எனக்குள்ளே எரிஞ்சிட்டே இருந்துச்சு. பட் அதை காமிச்சிக்காம இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்றதை கண்டுபிடிக்க நான் நினச்சேன். டேனியலையும் அவன் தங்கச்சியும் ரெக்கவர் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஸ்டெப்பாக நான் எடுத்தேன். அதே சமயம் இது எல்லாமே யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுலேயும் தீவிரமாக இருந்தேன். என்னோட எல்லா கேள்விக்கும் உண்டான பதிலாக ஒரு நாள், யாராவது இருக்கீங்களா? இதெல்லாம் என்ன இடம்? இதெல்லாம் என்ன? உன் பேர் என்ன? என் பேர் டேனியல். என் பேர் ரிச்சர்ட். உனக்கு நான் யாரு? 10 வருஷம் ஃப்ரெண்டுடா. சூப்பர்ரா, வா உட்காந்து பேசலாம். என் தங்கச்சி செத்துட்டாளாடா. டேய், உன் தங்கச்சி உயிரோட தாண்டா இருக்கா? டேய், உண்மையாவா? டேனியல், உன் தங்கச்சி உயிரோட தான் இருக்கா. உண்மையாவா? டேனியல், உன் தங்கச்சி உயிரோட தான் இருக்கா. செம்ம காமெடி பண்ற நீ. அன்னைக்கு மாதிரி அடிச்சிருவானோ? டேய், என் தங்கச்சி உயிரோட இருக்கான்னு சொன்னதே பெருசுடா. அதில் ஒரு பிரச்சனைடா. ஷீ இஸ் இன் கோமா. ஃபீல் பண்ணாதடா, பார்த்துக்கலாம். நம்ம மைனர் இன்ஜுரி தான் உன் தங்கச்சிக்கு, ஓகேவா? ரெக்கவர் பண்ணிடலாம். சரி, இதெல்லாம் விடு. இவ்வளோ நாள் நீ சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாடா. நீயும் உன் தங்கச்சியும் எப்படிடா அங்கே போனீங்க? இதெல்லாத்துக்கும் யாரா காரணம்? உன் ஒரு பதிலுக்காக தான்டா நான் இவ்வளோ நாள் காத்துட்ருக்கேன். இல்லைடா, அந்த எம்எல்ஏ வந்து ஆளை வச்சு அடிச்சிட்டான்டா. என் மூக்கில் மெக்க மருந்துலாம் கலந்து என் ஃபோனை எடுத்து என்னை அடித்து தள்ளி விட்டு என் தங்கச்சியை மண்டையால் அடித்து கொல்ல பார்த்துட்டான்டா. அப்புறம் என் மூஞ்சில் மயக்க மருந்து அடித்து என் மூளை குழம்பு வச்சிட்டான்டா. அவனை ஏதாவது பண்ணி ஆகணும்டா. ஓ, இவ்வளோ நடந்திருக்கா? கண்டிப்பாக ஏதாவது பண்ணி ஆகணும்டா. அவனை என்ன பண்ணலாம்? நீ ரெக்கவர் ஆனது எனக்கு மட்டும்தான் தெரியும். சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீ இன்னும் சைக்கோ தானே. அதுதான் நமக்கு இருக்கிற பெரிய அட்வான்டேஜே. சரியா? உனக்கு அந்த எம்எல்ஏவை என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை நீ பண்ணிடு. என் சைடில் இருந்து என்ன ஹெல்ப் வேணுமோ அதை நான் பண்ணுறேன். விசிட்டர் சாஸ் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு தான் பார்க்க முடியும். சார் நாளைக்கு மீட் பண்ணலாம் சார். ஓகே. போலீஸ் புத்தி இல்லை, எப்படியும் கண்டுபிடிச்சிடும்னு தெரியும். பட் நாங்கள் போட்ட பிளானே அதுதான். எஸ், செகண்ட் மீட்டிங் நானும் டேனியலும் சேர்ந்து பண்ண ட்ராமா தான். அதில் போலீஸும் நம்பிட்டாங்க. கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பும் எங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிச்சு.